மத்திய அரசு தேர்வு குழுமத்தால் நடத்தப்படும் எஸ்எஸ்சி ஜிடி 2021 தேர்விற்கான ஆன்லைன் வகுப்புகளுக்கான அட்மிஷன் எங்க அகாடமியில தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சோ இதனுடைய சிறப்பம்சங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தேர்வு முடியும் வரை வீடியோ வகுப்புகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்களுக்கு கொடுக்க ஒரு வீடியோ கிளாஸஸ் வந்து எக்ஸாம் முடிகிற வரை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இலவசமா உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பப்படும். ஒழுங்கா அட்ரஸ் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அட்மிஷன் செய்யும் போது உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் வந்து கொரியர் மூலமா அனுப்பிடுவாங்க. அதே மாதிரி ஆன்லைன் வகுப்புல இப்ப நாங்க சேர்ந்துட்டோம் சார், லாக்டவுன் சமயத்துல ஆன்லைன் வகுப்புகள்ல சேர்ந்துட்டோம். நேரடி வகுப்புகள் எங்களுக்கு பயிலணும்னு ஆசை அப்படின்றவங்க ஆன்லைன் வகுப்புகள்ல சேர்ந்து முடிச்ச பேலன்ஸ் ஃபீஸ் வந்து நீங்க என்ன பண்ணலாம், நேரடி வகுப்புகள் அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் லாக்டவுன் முடிஞ்சோடனே டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல ஃப்ரீ ஆனோடனே நீங்க டைரக்ட் கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் ஃபீஸ் மட்டும் செலுத்திட்டு. Okay, good morning everyone. So நம்ம English classes பார்த்துட்டு இருக்கோம். இது நம்மளோட class 4. So starting from class 1 classes ஓட எல்லா பேசிக்ஸும் பார்த்தோம். Starting from noun, pronoun, verb, adjective, adverb அதில் ஆரம்பிச்சு tenses வரையும் எல்லாத்தோட பேசிக்ஸும் பார்த்தோம். And from the second class அந்த tenses பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி subject verb concord அதாவது subject verb ஓட அக்ரிமெண்ட்ஸும் பார்த்துருக்கோம். இது எல்லாமே பார்த்துட்டு இன்னைக்கு நம்ம ட்ராவல் பண்ண போகிறது tenses ஓட நெக்ஸ்ட் திங். ஸோ see the tenses நம்ம கிளாஸோட ரிவிஷன் மாதிரி இருக்கணும். past tense, present tense, future tense. ஸோ இது present, இதுக்கு முன்னே நடந்த past, இதுக்கப்புறம் நடக்க போகிற future. ஸோ கடந்த காலம், நிகழ்காலம், இனிமேல் நடக்க போகிற எதிர்காலம், இது மூணுத்தையும் பார்த்துருக்கோம். இந்த மூணுத்தையும் என்னென்ன டென்சஸில் பார்த்தோம், இந்த மூணு டைமையும் என்னென்ன டென்சஸில் பார்த்துருக்கோம் அப்படின்னா simple, continuous, perfect, perfect continuous. ஸோ past simple past, past continuous, past perfect, past perfect continuous. அடுத்து simple present, present continuous, present perfect, present perfect continuous. இப்படி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது இப்போ நடக்குதா இல்லை நடந்துக்கிட்டே இருக்கா இல்லை எப்போ முடிய போது முடியறது நமக்கு தெரியுதா, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தெரிஞ்சு வச்சாதான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேர்பை ஃபார்ம் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் ப்ரெசன்ட்னா V1 அண்ட் கண்டினியூவஸ் அப்படின்னா இஸ் ஆர் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, ரைட்? ஸோ ஆஸ் ஆர் ஹாவ் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, V3 இதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி எந்தெந்த காலத்தில் அது இருக்குது அப்படின்ற கீவேர்ட்ஸ் பார்த்துருக்கோம், என்னென்னலாம் அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம், அதோட ஃபார்முலா பார்த்துருக்கோம், ஃபார்முலாவை பேஸ் பண்ணி எப்படியெல்லாம் அதை ஹேண்டில் பண்ணோம் அப்படின்றத பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபியூச்சர். ஸோ சிம்பிள் ஃபியூச்சர், கண்டினியூவஸ் அண்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் அண்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ், இது நாலுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த 4 வீடியோஸும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க அபவுட் த பேசிக்ஸ் ஆஃப் நவுன் அண்ட் வேர்ப். ஸோ அதனால கம்ப்ளீட்டாக நவுன் வேர்ப் இது ரெண்டுத்தோட இன்க்ளூடிங் த ப்ரொனவுன். ஸோ ப்ரொனவுன்ல நாமினேட்டிவ் கேஸ், பொசசிவ் கேஸ் பார்த்துருக்கோம். ஆனால் இன்னைக்கு அப்ஜெக்டிவ் கேஸ் அப்படின்னு எக்ஸ்ட்ரா திங்ஸோடு சேர்த்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் இன்னைக்கு கிளாஸில் பார்க்கலாம், வாங்க போகலாம். ஸோ எஸ், சிம்பிள் ஃபியூச்சர் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் சிம்பிள் ஃபியூச்சர். இதை தமிழில் சொல்லுங்க, சாதாரண எதிர்காலம். ஸோ எதிர்காலத்தில் நடக்க போகிற ஒரு விஷயம் பற்றி பேச போகிறோம். அது நடந்துக்கிட்டே இருக்குது, எதிர்காலத்தில் இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கும் இல்லை இப்போ தான் அது ஆரம்பிச்சிருக்கும், அந்த மாதிரி எதுவுமே யோசிக்காமல் சிம்பிளாக எதிர்காலத்தில் நடக்குது. இவ்வளோ தான் நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இப்படி இன்ஃபர்மேஷன் கிடைச்சா நம்ம என்ன வேர்க் ஃபார்ம் யூஸ் பண்ணணும், இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிள் ஃபியூச்சர். ஸோ சிம்பிள் ஃபியூச்சர் அப்படின்னா நோட் இட் டவுன். அதோட ஃபார்முலா will or shall plus V1. V1 ஞாபகம் இருக்கா? V1 அப்படின்னா என்ன அப்படின்னா present form of verb. ஸோ ஒரு வேர்போட present form தான். ஃபார் எக்ஸாம்பிள் go, eat, sleep, walk, இந்த மாதிரி present form-ஓட verbs. இதுவே go அதுக்கு பதிலாக gone, went, இந்த மாதிரி past participle எல்லாமே இருக்கு. ஸோ அதுதான் present-ஆ இருந்தா V1, past-ஆ இருந்தா V2, அதுவே past participle இருந்தா V3. ஸோ இந்த மாதிரி V1, V2, V3 பற்றி லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருக்கோம். ஸோ அதை நல்லா லிசன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் கவனிங்க. ஸோ will or shall plus V1 இதுதான் ஃபார்ம்லாம் தெரிஞ்சு போச்சு. இப்போ என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். வாட் ஆர் ஆல் த கீவேர்ட்ஸ் அப்படின்னா next week, next year, after the exams or coming Monday or shortly arrive.
soon. So இந்த வேர்ட்ஸ் எல்லாம் லிசன் பண்ணுங்க. next week, next year, after the exams, coming Monday and shortly arrive. Yes. So இந்த வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரை வந்து இண்டிகேட் பண்ணுது. அடுத்த வாரம், அடுத்த வருஷம், எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், கம்மிங் மண்டே, இப்போ வரப்போகிற மண்டே, அண்ட் ஷார்ட்லி அரைவ்ஸ், கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது, சூன், சீக்கிரமா. ஃபார் எக்ஸாம்பிள் மூவிஸ், தியேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கம்மிங் மண்டே, கம்மிங் ஃப்ரைடே த மூவிஸ் கோனா ரிலீஸ். ஓகே, ஸோ த மூவி வில் பி ரிலீஸ்ட் வெரி சூன். இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்தால் இது ஃபியூச்சரை இண்டிகேட் பண்ணுது. அப்படி ஃபியூச்சரை இண்டிகேட் பண்ணானா நம்ம வில் ஆர் ஷல் ப்ளஸ் V1 இந்த ஃபார்முலாவை காப்பி பண்ணி எரர் ஸ்பாட்டிங் ஆகட்டும், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ஆகட்டும், we have to fill it down, right? ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ், அதுக்கப்புறம் இதோட தாட் ப்ராசஸ் எல்லாமே நம்ம இப்போ பார்ப்போம். இதை நோட் பண்ணிக்கோங்க வீடியோ பாஸ் பண்ணி. ஓகே, ஸோ ஃபார்முலாஸ், அதுக்கப்புறம் அதோட கீவேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ வந்து சென்டென்ஸ் பேட்டர்னில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங் அதோட யூசஸ். ஸோ வாட் ஆர் த யூசஸ் ஃபார் அ சிம்பிள் ஃபியூச்சர்? எங்கெல்லாம் அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, டு இண்டிகேட் a future time with certainty. அதாவது எதிர்காலத்துல இந்த விஷயம் நடக்க போகுது அப்படின்றத வந்து ஊர்ஜிதமா நம்ம சொல்றது, உறுதியா நம்ம சொல்றது, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் யூஸ் பண்ணணும். To refer an ordinary future action. So what is ordinary future action? இப்போ நம்ம சம்மர்ல இருக்கோம், வெயில் காலத்துல இருக்கோம். அப்போ கம்பல்சரியா இன்னும் ஒரு 4-5 மாசம் கழிச்சு மான்சூன், ரைட், மழை உதிர்காலம் வரதான் போகுது. அந்த மாதிரி டைமை நம்ம ஒரு ஆர்டினரி ஃபியூச்சர் ஆக்ஷனை எடுத்துட்டு சொல்லலாம். ஸோ தேர் வில் பி ரெயின், தேர் வில் பி ரெயின் ஆன் கம்மிங் இயர் ஆர் கம்மிங் மந்த்ஸ். இந்த மாதிரி ஃபியூச்சரை வந்து இண்டிகேட் பண்றதுக்கு இது யூஸ் ஆகுது. அதையும் தாண்டி ஆக்ஷன்ஸ் that will happen in future. So futureல நடக்க போற actionsையும் வந்து இது குறிக்கும். For example, 2022ல there will be an satellite for a moon with the humans. So நம்ம மனுஷங்களை ஏத்திட்டு நிலவுக்கு வந்து நம்ம எடுத்துட்டு போய் மனுஷங்களை சேர்க்க போறோம் இல்லையா, ககன்யான் மிஷன். ஸோ அந்த மாதிரி ஃபியூச்சர்ல நடக்க போற ஆக்ஷன்ஸை இண்டிகேட் பண்ணவும் நமக்கு சிம்பிள் ஃபியூச்சர் யூஸ் ஆகுது. ஸோ இது சிம்பிள் ஃபியூச்சரோட யூசஸ். இதை நோட் பண்ணிக்கோங்க. வில் கோ ஃபார் த எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இதுதான் யூசஸ். இப்போ இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இது ரிலேட்டடாகவே டு இண்டிகேட் எ ஃபியூச்சர் டைம் வித் சர்டைனிட்டி. ஸோ கம்பல்சரியா ஒரு விஷயம் நடக்கும் ஃபியூச்சர்லன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ வில் go to his house tomorrow by 8 p.m. See, first அந்த லைன்ல கீவேர்டை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல இது எந்த காலம், கடந்த காலமா, நிகழ்காலமா, இல்ல எதிர்காலமான்னு சொல்ற வார்த்தை எதுனா இதுதான், டுமாரோ பை 8 p.m. ஸோ இந்த வார்த்தை தான் நம்ம எந்த காலத்தில் இருக்கோம் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது இல்லையா. ஸோ அந்த மாதிரியான வார்த்தையை கண்டுபிடிச்ச பிறகு இது சிம்பிள் ஃபியூச்சர். பிகாஸ் ஃபியூச்சர் டைமை சர்டனிட்டியோட சொல்லுது இல்லையா, அது சொல்றதுனால நம்ம யூஸ் பண்ண போறது வில் கோ. ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா? வில் ஆர் ஷல் பிளஸ் V1. சி, வில் பிளஸ் V1. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து சிம்பிள் ஃபியூச்சர். இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் நோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன, ஆக்ஷன் தட் வில் ஹேப்பன் இன் ஃபியூச்சர் சொல்லியிருக்கோம் இல்லையா. த கவுண்ட் டவுன் வில் பிகின் அட் 8 a.m. tomorrow. See, கண்டிப்பா ஒரு ஆக்ஷன் ஃபியூச்சர்ல நடக்க போகுது, எதிர்காலத்துல நடக்க போகுது, அது கம்பல்சரியா நடக்க தான் போகுது அப்படின்ற விஷயத்த நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் வச்சு தான் சொல்லுவோம். ஸோ see this, the countdown will begin at 8 a.m. tomorrow. ஸோ நாளைக்கு 8 மணிக்கு கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு, ஃபியூச்சர் இண்டிகேட் பண்றதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால நம்ம யூஸ் பண்ணிருக்க கீவேர்ட் will plus V1, will begin
ரைட்? ஸோ இதுதான் சிம்பிள் ஃபியூச்சர். ஸோ சிம்பிள் ஃபியூச்சர் அப்படின்னா அதோட ஃபார்முலா பார்த்தோம், வில் ஆர் ஷல் பிளஸ் V1. அதுக்கப்புறம் அதோட கீவேர்ட்ஸ் பார்த்தோம், நெக்ஸ்ட் இயர், நெக்ஸ்ட் வீக், கம்மிங் சூன், இல்லைன்னா வந்து அரைவ்ஸ் ஆன் மண்டே, இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்தால் அதே மாதிரி அதோட யூசஸ் ஃபியூச்சர் டைம் வித் சர்டனிட்டி. இல்லை ஆர்டினரியாக ஃபியூச்சரில் எப்பவுமே இந்த விஷயம் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எக்ஸாம்ஸ் எழுதிட்டோம் அப்படின்னா ஃபியூச்சரில் கண்டிப்பாக ரிசல்ட் வரதான் போகுது. இந்த மாதிரி ஆர்டினரியான ஃபியூச்சர் ஆக்ஷன்ஸ். அப்படி இல்லைன்னா ஆக்ஷன் தட் வில் ஹேப்பன் இன் ஃபியூச்சர், கம்பல்சரியாக ஃபியூச்சரில் நடக்குன்ற விஷயம். தென் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அந்த 2 எக்ஸாம்பிள்ஸையும் இந்த யூசஸோட சேர்த்து கம்பைன் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. தட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. இப்போ நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பாஸ்ட் கண்டினியூஸ், ப்ரெசென்ட் கண்டினியூஸ் பார்த்துருக்கோம். இப்போ ஃபியூச்சர் கண்டினியூஸ் பார்க்கலாம். இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ எஸ், நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் பார்த்துருக்கோம். இப்போ ஃபியூச்சர் கண்டினியூஸ் பார்ப்போம். ஃபியூச்சர் கண்டினியூஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட் கண்டினியூஸ் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லைன்னா உங்கள் நோட்ஸை திரும்பவும் பாருங்கள். கம்பல்சரிலி யூ ஹேவ் டு டேக் நோட்ஸ். சரிங்களா? இங்கிலீஷ் அப்படின்றது சாதாரண விஷயமா இருந்தாலும் அதில் இருக்க சின்ன சின்ன நுணுக்கங்கள் தான் உங்களை காப்பாற்றும். இந்த சின்ன சின்ன நுணுக்கமும் நம்ம சொல்லும் போதே யூ ஹேவ் டு நோட் இட் டவுன். நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் எக்ஸாம் எல்லாம் அந்த கீவேர்டை வச்சு நம்ம அப்ரோச் பண்ண முடியும். ஈச் அண்ட் எவ்ரி மார்க் will gonna play a major role in your results, right? So இப்போ பார்ப்போம். நீங்கள் எடுத்து வச்சிருக்க நோட்ஸில் ப்ரெசென்ட் அண்ட் பாஸ்ட் கண்டினியூஸை திருப்பி பாருங்க. ஸோ அதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, வாட் இஸ் ப்ரெசென்ட் கண்டினியூஸ் அப்படின்னா, இப்போ ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கு, ஆனால் எப்போ முடிய போகுது தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள், I am reading the newspaper. He is reading the newspaper. She is going to her home. இந்த மாதிரி அவ நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டே இருக்கா, அவ வீட்டுக்கு போயிட்டே இருக்கா. எப்போ போய் ரீச் ஆவானோ தெரியாது, எப்போ நியூஸ் பேப்பர் முடிப்பான்னு தெரியாது. ஆனால் கம்பல்சரியாக முடிச்சிடுவாங்க. ஆனால் எப்போ நமக்கு டைம் தெரியாத, அந்த ஷியூரிட்டி இல்லாதப்ப நம்ம கண்டினியூஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். பாஸ்ட் கண்டினியூஸ் எப்போ யூஸ் பண்ணியிருக்கோம்? when the power cut you called me. ஸோ இந்த மாதிரி நீ எப்போ என் வீட்டுக்கு வந்தியோ அப்போ நாங்கள் டிவி பார்த்துட்டு இருந்தோம். we were watching the TV when you came to my house. okay? when I switch on the computer the power had failed. இந்த மாதிரி பாஸ்ட்ல நடந்த அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, ஒரு விஷயம் நடந்தபோது இன்னொரு விஷயம் கண்டினியூஸ்ல இருந்தது அப்படின்றத சொல்லிட்டு தான் யூஸ் பண்ணோம். இப்போ ஃபியூச்சர்ல என்ன அப்படின்னா அதே தான். ஃபியூச்சர்ல எந்த விஷயம் தொடர்ந்துட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நம்ம 11 o'clock கிளாஸ் எடுத்துருக்கோம்னா நாளைக்கும் 11 o'clock உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். நாளைக்கு 11 o'clock ஆரம்பிக்கிற கிளாஸ் 12க்கு முடியுமா இல்லை 1 o'clock முடியுமான்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனால் ஃபியூச்சரில் 11 o'clock கண்டிப்பாக கிளாஸ் போயிட்டே இருக்கும். இந்த விஷயம் நமக்கு தெரியும் இல்லையா? இதுதான் வந்து ஃபியூச்சரோட கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸோட ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. வில் ஆர் ஷல் plus be plus verb plus ing. So will or shall plus be plus verb plus ing. So முன்ன பார்த்த will or shall plus verb அதோட சேர்த்து நீங்க present and past க்கு யோசிச்சு பாருங்க. am or is or plus verb plus ing. அதே தான் இங்கேயும் இருக்கு, ஆனால் எக்ஸ்ட்ராவா be வந்திருக்கு. கரெக்ட்? ஸோ அங்கேயும் யோசிச்சு பாருங்க. பாஸ்ட் கண்டினியூஸ்ல டவுட்டா இருக்கவங்க திருப்பி பேப்பர் பார்த்து நோட் பண்ணுங்க. வாஸ் ஆர் வேர் பிளஸ் verb பிளஸ் ing. இங்கேயும் அதே தான், எக்ஸ்ட்ராவா பி வந்திருக்கு. கரெக்ட்? ஸோ இப்போ இதுதான் ஃபார்முலான்னு தெரிஞ்சு போச்சு. இதோட கீவேர்ட்ஸ் பத்தி பார்ப்போம். கீவேர்ட் என்னன்னா இதுதான் கீவேர்ட். டைம் ஹஸ் பீன் மென்ஷன்ட். ஒரு டைமை கம்பல்சரியாக அங்கே மார்க் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் தான் அந்த ஃபியூச்சரில் அது நடக்க போகுது அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அந்த டைம் வச்சு தான் இது ஃபியூச்சர் கண்டினியூஸ் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதே மாதிரி எக்ஸாம்பிள், பை திஸ் டைம் ஆர் பை திஸ் டிசம்பர், அட் டுமாரோ ஈவினிங். ஸோ இந்த வார்த்தையெல்லாம் பாருங்க, ஒரு டைம் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். இங்கே பை திஸ் டைம் ஆர் பை திஸ் டிசம்பர் ஆர் அட் டுமாரோ ஈவினிங் இந்த மாதிரி வார்த்தைகளை பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட நேர காலத்தை இதை டிசைட் பண்ணுது இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், பை திஸ் டைம் டுமாரோ ஐ வில் பி ட்ராவலிங் டு சென்னை. பை திஸ் டைம் அப்படின்ற கீவேர்ட் தெரிஞ்சிச்சு. அப்போ verb என்ன வரணும்? பை திஸ் டைம் டுமாரோ ஐ வில் பி traveling to Chennai. Okay, by this time tomorrow you all
will be attending the class. Attend plus ing. Attending the class. இந்த மாதிரி ஃபியூச்சர்ல ஒரு டைமிங் கொடுத்துட்டு அப்ப அந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்றதையும் சொன்னா அதுதான் ஃபியூச்சர் கண்டினியூஸ். ஸோ ஃபார்முலா will or shall plus be plus verb plus ing. Then keyword, it has been mentioned with the time. So time, by this time or by this December at tomorrow evening. இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் ஃபியூச்சர் கண்டினியூஸோட keywords. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது what are all the uses and what are all the examples. So yes, so future continuous oda formulas paathutom, keywords paathutom. Ipa uses paapom. What are all the uses? Namakku idhan theriyume. To define a future event or action that will be in progress or continuous mode. ஃபியூச்சர்ல ஒரு ஆக்ஷன் இல்லைன்னா ஒரு ஈவெண்ட் கண்டினியூஸ் மோட்ல இருக்கு அப்படின்னா அந்த சமயத்துல நம்ம யூஸ் பண்றது தான் ஃபியூச்சர் கண்டினியூஸ். கிளியர்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு they will be coming to my house next Sunday. or நம்ம பார்த்த எக்ஸாம்பிளே பார்ப்போம். by this time tomorrow I will be traveling to Chennai. See, so by this time அப்படின்ற keyword வந்துச்சு, tomorrow அப்படின் future தெரிஞ்சு போச்சு. அப்ப will plus be plus verb plus ing. will plus be plus verb plus ing. நம்மளோட ஃபார்முலா அதே மாதிரி by next Sunday அடுத்த வாரம் என் வீட்டுக்கு அவங்க வந்துகிட்டே இருப்பாங்க. will plus be plus verb plus ing. what is coming? come plus ing. see, இதுதான் future continuous. so future continuous னா அதோட formula, keyword, uses and example. so இத வச்சு future continuous நம்ம ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். I hope this is clear. இதை நோட் டவுன் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் பார்ப்போம். ஸோ எஸ் இப்போ சிம்பிள் ஃபியூச்சர் அண்ட் ஃபியூச்சர் கண்டினியூஸை தொடர்ந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் பற்றி பார்ப்போம். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். ஸோ வாட் இஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்? ஒரு தடவை திருப்பி பாருங்க. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அதோட யூசஸ் அதோட கீவேர்ட்ஸ் எல்லாம் பாருங்க. ப்ரெசென்ட்ல இப்போ நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் கரெக்டாக முடிஞ்சிருச்சு, இல்லைன்னா பாஸ்ட்ல இருந்தே நடந்துட்டு இருந்த விஷயம் இப்போதான் முடிஞ்சது பார்த்துருக்கோம் இல்லையா? அதுதான் வந்து பர்ஃபெக்ட். ஸோ பர்ஃபெக்ட்னா என்னன்னா ஒரு விஷயம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சது, அது எப்போ இருந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்றதையும் தாண்டி அந்த விஷயம் முடிஞ்சிருச்சு, அதுதான் பர்ஃபெக்ட். ஸோ அதுதான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்லையும் பார்க்க போகிறோம். அதாவது என்னன்னா போன எக்ஸாம்பிள் பார்த்தோம். பை திஸ் டைம் டுமாரோ ஐ வில் பி ட்ராவலிங் டு சென்னை. பை த ஈவினிங், ஓகே, பை த டுமாரோ ஈவினிங், நாளைக்கு ஈவினிங் ஐ வில் ஹாவ் ரீச்டு த சென்னை. ஸோ நாளைக்கு நேரத்துக்கு நான் சென்னை ட்ராவல் பண்ணிருப்பேன், ஆனால் நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு நான் சென்னை ரீச் ஆகிட்டு இருப்பேன். ஸோ இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்க விஷயம் எப்படி நம்ம ஃபியூச்சரில் இண்டிகேட் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஃபியூச்சரில் இந்நேரத்துக்கு அந்த விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ 11 o'clock கிளம்புறேன்னா ஐ மே ரீச் அட் 2 or 3 or 4 எப்போ வேணால் ரீச் ஆகலாம், ஆனால் 6 மணிக்கு கம்பல்சரி நான் ரீச் ஆகிட்டு இருப்பேன் எவ்வளோ தடைகள் வந்தாலும். ஸோ இதுதான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் அப்படின்னு நம்ம இண்டிகேட் பண்ணுறோம். see this formula. will or shall plus have plus V3. Past participle. Shall, I mean will or shall plus have plus V3. போன formula will or shall be plus verb plus ing. So நடந்துக்கிட்டே இருக்க விஷயம் அப்படின்றதுனால verb plus ing form. I'm traveling, I'm going, she is coming. ஓகே, இந்த மாதிரி verb plus ing பார்த்தோம். இதுவே நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ற விஷயத்துக்கு நம்ம V3 past participle, ஏன்னா அது முடிஞ்சு போன விஷயம் கரெக்டா. ஸோ V3. ஸோ will or shall plus have plus V3. இதோட keywords பார்த்தோம் அப்படின்னா will end,
by this time or end by next week or by end of August. இந்த எக்ஸாம்பிள்ஸ் நான் பாருங்க. ஸோ will end by this time, இந்த நேரத்துக்குள்ள கண்டிப்பா அது முடிஞ்சிடும். end by next week. For example, April 6ஆம் தேதி நமக்கு election. So by April 6 evening 5 o'clock the election will be end, right? அந்த election கண்டிப்பா complete ஆயிருக்கும். So end by this time இல்லனா end by next week, அடுத்த வாரம் இன்னேரத்துக்கு அந்த விஷயம் கண்டிப்பா முடிவடைஞ்சிட்டு இருக்கும். அடுத்து by end of August, இந்த மாதிரி இந்த நேரத்துல இது முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் future perfect. So formula will or shall plus have plus V3. So note it down. இதோட examples uses பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். So what is the use or what are all the use அப்படின்னா, to refer to any activity or status of ending up at definite point. ஒரு ஆக்டிவிட்டியோ ஒரு ஸ்டேட்டஸோ, ஸ்டேட்டஸ்னா வந்து ஒர்க்கிங் ஸ்டேட்டஸ், ஓகே, அந்த ஸ்டேட்டஸோ ஒரு டெஃபினைட் பாயிண்ட்ல கண்டிப்பா எண்ட் அப் ஆயிடும். இப்போ April 6ன்றது ஃபியூச்சர், ஆனா April 6ஆம் தேதி கண்டிப்பா எலெக்ஷன் முடிஞ்சிடும் சொல்றோம்ல, May 2ஆம் தேதி கண்டிப்பா ஓட்டிங் முடிஞ்சிடும் சொல்றோம்ல, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். கிளியர்? ஸோ இதுதான் அதோட யூசஸ். அடுத்து இதோட எக்ஸாம்பிள். ஸோ இதோட எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா, they will have settled the problem next week or by end of March we will have left this place. See, they will have settled the problem next week. இப்படி நமக்கு லைன் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, கீவேர்ட் நெக்ஸ்ட் வீக், அடுத்த வாரம் அவங்களோட ப்ராப்ளமை செட்டில் பண்ணி முடிச்சிருப்பாங்க அப்படின்னும் போது நெக்ஸ்ட் வீக் will have settled. So will or shall plus have plus V3. Correct? So will or shall plus have V3. அதே மாதிரி by end of March, இந்த மார்ச் மந்தோட எண்டிங்ல நம்ம இந்த பிளேஸை விட்டு போயிருவோம். we will have left this place. மார்ச் முடியும் போது இந்த வீட்டை காலி பண்ணிட்டு வெளியே போயிடுவோம், இந்த ஸ்கூல்ல முடிச்சுட்டு நம்ம வெளியே போயிடுவோம், அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி by end of March we will have left this place. So left அப்படின்றது leave ஓட V3, leave அப்படின்ற வார்த்தையோட V3 ஃபார்ம் தான் left. Clear? So future perfect அப்படின்னா அதோட formulas பார்த்தோம், அதோட keywords பார்த்தோம், uses and example. இதை நோட் டவுன் பண்ணிக்கோங்க. We'll move on to future perfect continuous. So simple future, future continuous, future perfect. இப்போ future perfect continuous இந்த டென்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் முன்னாடி ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஞாபகம் இருக்கா? சின்ஸ் அப்படின்னு போட்டு யூஸ் பண்ணோம் இல்லையா? என்ன அர்த்தம் அப்படின்னா, ரொம்ப நாளாக நடந்துட்டு இருந்த ஒரு விஷயம் இப்போ முடிஞ்சிருச்சு. அதோட கண்டினியூஸ் ஃபார்மும் நமக்கு தெரியும், அதோட எண்டிங் ஃபார்மும் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், the rain has been continuously on the way since last week or since last evening. லாஸ்ட் ஈவினிங்லேருந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி I had been waiting for long time, I have been waited for long time since the bus came. அந்த பஸ் வரதுக்கு முன்னாடி நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பஸ் வந்துருச்சு, நம்மளோட பயணம் அங்கே வெயிட் பண்ணுற டைம் முடிஞ்சிருச்சு, ஆனால் அதுக்கு முன்னாடி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இந்த மாதிரி ஒரு என் பாயிண்ட்டையும் சொல்லி அதுக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் அந்த ப்ராசஸ் போச்சு அப்படின்னு வந்து சொன்னால் அதுதான் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். ஸோ அந்த ப்ராசஸ் போனது கண்டினியூவஸ், அவ்வளோதான். ஒரு இடத்துல அந்த ப்ராசஸ் எண்ட் ஆயிடுச்சு அப்படின்றது பர்ஃபெக்ட். இந்த மாதிரி ஒரே லைனில் பர்ஃபெக்டும் இருந்து கண்டினியூவஸும் இருந்தால் அதுதான் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம், அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். இது ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்லேயே புரிஞ்ச விஷயம் தான். லெட்ஸ் see this. ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் அப்படின்றதோட ஃபார்முலா
will or shall plus have plus been plus verb plus ing. Will or shall, have plus been plus verb plus ing. So இதுதான் future perfect continuous ஓட formula. So இந்த formulas வச்சு தான் approach பண்ண போறோம். இதோட uses என்ன அப்படினு already நம்ம சொல்லியாச்சு. I mean there is no keyword. Uses என்ன அப்படினா வந்து an activity which will definitely end at some point. ஃபியூச்சர்ல ஒரு பாயிண்ட்ல கம்பல்சரியா ஒரு விஷயம் முடிஞ்சிடும் அப்படின்னு டெஃபினட்டா முடிய போற விஷயம். அதே மாதிரி and also it indicate the progress of the issue. So இதோட ஃபார்முலாஸ் பார்த்தோம். இதோட யூசஸ் என்னன்னா ஒரு விஷயம் கண்டிப்பா ஒரு சம் பாயிண்ட்ல கண்டிப்பா முடிய போகுது அப்படின்றது நமக்கு தெரியும். அதே சமயத்துல அது எவ்வளவு நேரம் ப்ராக்ரஸ்ல இருந்துச்சு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு ஆக்டிவிட்டி which will definitely end at some point and also it indicate the progress of the issue. ஸோ அந்த இஷ்யூ எவ்வளோ நேரம் ப்ராக்ரஸ்ல இருந்தது அப்படின்னு தெரியும், அது எப்போ முடிய போகுதுன்னு தெரியும். இந்த மாதிரி ரெண்டு விஷயமே நமக்கு தெரியும் போது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் நம்ம அப்ரோச் பண்ணுறோம். இப்போ இதை நோட் பண்ணிக்கோங்க. இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் by now I will have been traveling to North India. So next month by now I will have been traveling to North India. அடுத்த மாசம் இந்த சமயத்துல நான் நார்த் இந்தியா ஃபுல்லாத்தையும் டிராவல் பண்ணி முடிச்சிருப்பேன். ஸோ நமக்கு ரெண்டு விஷயம் தருது. நார்த் இந்தியா ஃபுல்லாத்தையும் அவங்க டிராவல் பண்ணுறாங்க, ஆனால் அடுத்த மாதம் இந்நேரத்துக்கு அவங்க டிராவல் பண்ணி முடிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ கண்டினியூஸும் தெரிஞ்சிச்சு, பர்ஃபெக்டும் தெரிஞ்சிச்சு. அப்போ இது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் மந்த் பை நவ் அப்படின்ற கீவேர்ட்ஸ் வச்சு will have been traveling. will plus have plus been plus verb plus ing. See, so will plus have plus been plus verb plus ing. will have been traveling. So இந்த keywords வச்சு future perfect continuous நம்ம தெரிஞ்சுக்கிறோம். So இதுல இருந்து simple future பார்த்துட்டோம், future continuous பார்த்துட்டோம், future perfect. இப்போ future perfect continuous இந்த நாலு டென்ஸ்மே பார்த்துட்டோம். அடுத்து நம்ம noun அதுக்கப்புறம் verb இது ரெண்டுத்தோட continuations பத்தி பார்ப்போம். அதோட explanation noun pronoun verb இது மூணுத்தோட எல்லா வகையான கீவேர்ட்ஸும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இதை நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் த திங் நம்ம டைம் அண்ட் டென்சஸில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஃபியூச்சர் இது மூணுமே முடிச்சிட்டோம். இப்போ நவுன் ப்ரனவுன் வெர்ப் இது மூணும் என்ன, இது மூணுத்துக்குள்ளே இருக்கிற ரிலேஷன் பற்றி பார்ப்போம். ஆல்ரெடி இந்த நாலேஜ் வச்சு நம்ம சப்ஜெக்ட் அண்ட் வெர்ப் கன்கார்ட் அதாவது சப்ஜெக்ட் அண்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் பற்றி பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ இது மூணுத்துக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஸ் அதோட சின்ன சின்ன நுணுக்கங்கள் இது எல்லாத்தையுமே நான் சொல்ல போறேன். இது அப்ரோச் பண்ணிட்டு அப்புறம் நீங்க அந்த அக்ரிமெண்ட்டை படிச்சு பாருங்க. இட் வில் பி ஈஸியர். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நவுன். வாட் இஸ் நவுன்? ஸோ இது நம்ம நிறைய கிளாஸ்ல பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ கிளாஸ்ல இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டாபிக். வாட் இஸ் நவுன் அப்படின்னா, நவுன் அப்படின்றது என்ன அப்படின்னா பெயர் சொல். தமிழ்ல பெயர் சொல் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த ஓல்ட் சென்டென்ஸும் அந்த சப்ஜெக்டும் யாரை பத்தி பேசுது அப்படின்றது தான் அங்க பெயர் சொல். ஃபார் எக்ஸாம்பிள் Shakespeare is one of the greatest English scholar. See, next thing. Taj Mahal is one of the 7 wonders in the world. Next thing, gold is one of the costlier metal.
நமக்கு தெரிஞ்ச மாதிரி எடுத்துப்போமே. ஸோ ஷேக்ஸ்பியர் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இங்கிலீஷ் ஸ்காலர். ஸோ ஷேக்ஸ்பியர் அப்படின்றவர் எல்லா இங்கிலீஷ் மேதாவிலையும் இவரும் ஒரு சிறந்த இங்கிலீஷ் மேதாவி, ஆங்கில மேதாவி அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த ஓல்ட் லைன்ல ஷேக்ஸ்பியரை மட்டும் மறைச்சிட்டு படிச்சு பாருங்க. ஷேக்ஸ்பியர் இஸ் அப்படின்றத மறைச்சிட்டு இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இங்கிலீஷ் ஸ்காலர். யாரு என்ன we don't know the detail, right? So அதனால ஒரு நவுன் அப்படின்றது என்னன்னா ஒரு மொத்த சென்டென்ஸும் யாரை பத்தி பேசுதோ, ஒரு மொத்த சென்டென்ஸும் யார் செஞ்ச வேலைகளை பத்தி பேசுதோ அதுதான் நவுன். லிசன் ஷேக்ஸ்பியர். அடுத்து தாஜ்மஹால் இஸ் ஒன் ஆஃப் த 7 wonders in the world. உலகத்துல மொத்தம் 7 அதிசயங்கள் இருக்கு. அதுல ஒரு அதிசயம் தாஜ்மஹால். ஸோ தாஜ்மஹால் அதோட நேச்சரை பத்தி அதோட ஃபீச்சர்ஸை பத்தி சொல்றாங்க. இந்த இடத்துல தாஜ்மஹால் இல்லைன்னா இந்த லைனுக்கு அர்த்தமே இல்லை. தாஜ்மஹாலை மறைச்சிட்டு லைனை பார்த்தீங்கன்னா அந்த லைன் ஒரு முழுமையான லைன் கிடையாது. இப்போ இந்த மொத்த லைனும் யாரை பத்தி பேசுதுன்னா தாஜ்மஹால். தாஜ்மஹால் ஒரு வண்டர். தாஜ்மஹால் 7 அதிசயத்துல ஒண்ணு. தாஜ்மஹால் அந்த 7 அதிசயத்துல இந்த உலகத்திலேயே அது ஒண்ணு. இந்த மாதிரி மொத்த சென்டென்ஸுமே தாஜ்மஹாலை சுத்தி வருது. அடுத்து கோல்டு. கோல்டு இஸ் ஒன் ஆஃப் த காஸ்ட்லியர் மெட்டல். இந்த உலகத்திலே விலை உயர்ந்த மெட்டல்ஸ்ல ஒரு மெட்டல் தான் கோல்டு சொல்றாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி இருக்கும் சமயத்துல இந்த மாதிரியான ஒரு வார்த்தை தான் வந்து இங்க நவுன் அமையுது. கிளியர்? ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சன் ஆர் எ பிளேஸ் ஆர் எ மெட்டல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்போது இதுதான் நவுன். ஸோ நவுன் இஸ் டிஃபைன் as a word which indicates a person or a place or a substance or material. ஏ சிம்பிளா நம்ம திங்ஸ் அப்படின்னு வச்சுப்போமே. திங்ஸ்னா அதுக்குள்ள எல்லாமே அடங்கும். So noun is a word which indicates a person, place or a things. இதுதான் வந்து noun அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த noun தான் வந்து person, place or things or metal அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை நம்ம நோட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் இதுக்குள்ள இருக்கிற டைப்ஸ் பத்தி பார்ப்போம். ஏன்னா அந்த டைப்ஸ் வச்சுதான் எது சிங்குலர் எது ப்ளூரல் அப்படின்றத நம்ம பிரிக்க போறோம். ஃபர்ஸ்ட் இதை நோட் பண்ணிக்கோங்க வீடியோ பாஸ் பண்ணி. ஸோ இதை நோட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு தெரியும். இப்போ இதில் இதோட டிவிஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ டிவிஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா see this person, place, metal. இது மூணுத்துல எல்லாத்தையுமே விட்டுருவோம். இந்த 3 நவுனை பற்றி பார்ப்போம். ஷேக்ஸ்பியர், தாஜ்மஹால், கோல்டு. இப்போ ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொன்ன உடனே உங்க எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வருது? த இங்கிலீஷ் ஸ்காலர், அவரோட ஃபேஸ், அவரோட இந்த ஃபங்கி ஸ்டைல், ஹேர் ஸ்டைல். ஸோ ஷேக்ஸ்பியர் அப்படின்னா அந்த ஒரே ஒரு பர்சன் தான் ஞாபகம் வருவாங்க. இந்த உலகத்துல வந்து 8 பில்லியன் பீப்புள் இருந்தாலும் அந்த ஒரே ஒரு பர்சன் மட்டும்தான் நமக்கு ஞாபகம் வராங்க. அதே மாதிரி தாஜ்மஹால் அப்படின்னு சொன்ன உடனே உலகத்துல எவ்வளோ பிளேசஸ் எவ்வளோ மொனியூமெண்ட்ஸ் இருக்கு. ஆனா நமக்கு ஞாபகம் வர்றது அந்த ஒயிட் கலர் வித் 4 பில்லர் சப்போர்ட்டட் பில்டிங். அந்த ஒரு மொனியூமெண்ட் தான் நமக்கு ஞாபகம் வருது. ஸோ தாஜ்மஹால் ஷேக்ஸ்பியர்னு சொன்னா என்னெல்லாம் ஞாபகம் வருதுன்னு பார்த்துட்டோம். இப்போ கோல்டு. உலகத்துல கோல்டு அப்படின்னா எது? கோல்டு செயின் ஆர் பிரேஸ்லெட்ஸ். ஸோ கோல்டுனா எல்லா கோல்டுமே குறிக்குது. இந்த மாதிரி ப்ராப்பரா ஒரு விஷயத்தை குறிக்கிறதும் இதுவும் வேறுபாடுபடுது இல்லையா. ப்ராப்பரா இவங்கன்னா இதுதான், இந்த விஷயம்னா இதுதான் நமக்கு தெரியுது தான் ப்ராப்பர் நவுன். ப்ராப்பரா ஒரு விஷயம் என்னன்னா என்ன அப்படின்னு நம்ம குறிக்கிறது ப்ராப்பர் நவுன். இதுவே ஒரு பொதுவான ஒரு மெட்டீரியலை பத்தி குறிக்கிறது மெட்டீரியல் நவுன். இது மெட்டலா இருக்கலாம், இல்ல எனி சப்ஸ்டன்ஸ். ஐ பாட் எ ப்ரூம்ஸ்டிக். நான் ஒரு ப்ரூம்ஸ்டிக் வாங்கினேன், வீட்டை தொடக்க ஒரு துடைப்பம் வாங்கினேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இந்த மாதிரி ப்ராப்பரா இவங்கன்னா இதுதான், இதுனா இதுதான் அப்படின்னு சொல்றது ப்ராப்பர் நவுன். ஆனா அதுவே இல்லாம பொதுவா கோல்டு, பொதுவா ப்ரூம்ஸ்டிக்னா இந்த உலகத்துல எல்லாமே ப்ரூம்ஸ்டிக் இருக்கு. இட் ஹாஸ் அ டூப்ளிகேட்டிங், ரைட்? ஒன்னே ஒண்ணுதான் கிடையாது. இந்த உலகத்துல லட்சக்கணக்கான ப்ரூம்ஸ்டிக்ஸ் இருக்கு. அதுல எது சொல்றாங்க? இந்த மாதிரி
ப்ராப்பரா குறிப்பா ஒரு பர்சனை நோட் பண்றதும் ஒரு பொதுவான ஒரு மெட்டீரியல்ஸ் பத்தி பேசுறதும் தான் ப்ராப்பர் நவுன் அண்ட் மெட்டீரியல் நவுன். இதை நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராப்பர் நவுன் அப்படின்னா ஒரு பர்சன் ஆர் பிளேஸை குறிக்கிறது ப்ராப்பர் நவுன். இதுவே ஒரு மெட்டல் ஆர் சப்ஸ்டன்சஸ் பத்தி பேசுறது மெட்டீரியல் நவுன். ஸோ டேக் இட் அஸ் an எக்ஸாம்பிள். அடுத்து நம்ம பார்க்க போறது தேர்ட் அண்ட் ஃபோர்த் டைப். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் ப்ராப்பர் நவுன், செகண்ட் டைப் மெட்டீரியல் நவுன், தேர்ட் அண்ட் ஃபோர்த் டைப் என்னன்னா காமன் அண்ட் கலெக்டிவ். இப்போ இதை பாருங்க, ஹியூமன் பீயிங்ஸ். So see this example. First thing human being சொல்லிட்டோம், boy or a girl யாரா வேணா இருக்கலாம். அடுத்த கேட்டகரி பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஆர்மி ஸ்டூடெண்ட், நேவி ஸ்டூடெண்ட், எஸ்எஸ்சி ஜிடி. இந்த மாதிரி ஒரு கடவுளால உருவாக்கப்பட்ட நேச்சரால படைக்கப்பட்ட ஒரு விஷயம் பேரு காமன் திங். ஃபார் எக்ஸாம்பிள் ஆண் பெண் அப்படின்றது கடவுளால படைக்கப்பட்ட விஷயம், ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது மனுஷனா உருவாக்குனது. Got it? So God created things இருக்கு பாத்தீங்களா, அது என்னைக்குமே மாறாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாய் ஆர் கேர்ள் அப்படின்றது மனுஷனை முடிவு பண்றான். பிறந்த குழந்தைய நீ பாய் நீ கேர்ள் அப்படின்னு நம்மளா பிரிக்கிறோம்? நோ. ஸோ வி பார்ன் பை நேச்சர். இந்த மாதிரி கடவுளால் உருவாக்கப்பட்ட விஷயங்கள் காமனான விஷயம். ஆனா அதையே மனுஷன் குரூப்பிசம் ஆக்குறாங்க பாத்தியா, அதுதான் கலெக்டிவான விஷயம். ஸோ உலகத்துல பாய் அண்ட் கேர்ளா பிறந்தவங்க எல்லாரும் பேரு, ஆனா அதுல நீங்க ஒரு லேபர் ஒர்க்கரா போங்க, நீங்க ஒரு ஸ்டூடெண்டா போங்க அப்படின்னு மனுஷன் தான் கேப்பபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தன்னை ஒரு குரூப்போட போய் இணைச்சிக்கிறான் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் டீச்சிங் குரூப்போட போய் சேர்ந்துப்பேன், நீங்க ஸ்டூடெண்ட் குரூப்போட போய் சேர்ந்துப்பீங்க. இந்த மாதிரி கலெக்டிவா சொல்ற அந்த குரூப்பிசம் இருக்கிற விஷயம் தான் கலெக்டிவ் நவுன். See, so third thing common noun, fourth thing collective noun. Common noun, collective noun. For example, God created common noun. Groupism or collective things is collective noun. Examples எழுதிக்கோங்க. Human beings, boy, girl, அதெல்லாம் common noun. இதுவே students அப்படி இல்லைனா laborers or laborers அப்படின்னா வேலை செய்யறவங்க, கூலி தொழிலாளிகள், ப்ரொஃபஷனல்ஸ். இந்த மாதிரி இல்லைனா நேஷனாலிட்டிஸ், இந்தியன்ஸ், அமெரிக்கன்ஸ். இந்த மாதிரி கலெக்டிவா நம்ம பிரிஞ்சிருக்கோம் இல்லையா, ஸ்டூடெண்ட், லேபர், ப்ரொஃபஷனல், நேஷனலிஸ்ட். இந்த மாதிரி நம்ம ஒரு கலெக்டிவ் குரூப்பா இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி கலெக்டிவ் குரூப்பை நம்ம கலெக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்றோம். ஸோ காமன் நவுன், கலெக்டிவ் நவுன் 3 and 4 நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம 5th நவுன் பார்ப்போம். ஸோ ப்ராப்பர் நவுன், மெட்டீரியல் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், இது 4மே பார்த்துட்டோம். இப்போ நம்ம கடைசியா பார்க்க போற டைப் என்ன அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன். So what is abstract noun? ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. Truth always trims. இல்லனா honesty will save you. See this? இந்த மாதிரி abstract noun என்ன அப்படின்னா ஒரு விஷயம், அந்த விஷயத்தை நம்மளால உணரதான் முடியும். அது நம்மளால கண்ணால பார்க்கவோ இல்லைன்னா அதை நம்ம டிசைட் பண்ணவோ நம்மளால முடியாது. ட்ரூத் ஆல்வேஸ் த்ரிம்ஸ், வாய்மையே வெல்லும். ஹானஸ்டி வில் சேவ் யூ, நேர்மை உன்னை காப்பாற்றும். இந்த மாதிரி ட்ரூத், ஹானஸ்டி அப்படின்ற விஷயங்களை யூ கேன் ஃபீல் பட் cannot measure. ட்ரூத் அப்படின்னா வாய்மை வெல்லும். வாய்மைனா எவ்வளோ? நம்ம என்ன கையில முழம் போட்டு காட்ட முடியுமா, இல்லை ஸ்கேல் வச்சு அளக்க முடியுமா? முடியாது இல்லையா. ஸோ இட் கான்ட் பி மெஷர்ட். யூ கேன் ஃபீல், யூ கான்ட் பி மெஷர்ட், ஆர் யூ கான்ட் see the thing.
இதுதான் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு என்னன்னா உங்களால உணர முடியும், ஆனா உங்களால பார்க்கவோ இல்லை அளக்கவோ முடியாது. இதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இதை நோட் பண்ணிக்கோங்க. இதை வச்சுதான் நம்ம இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் ஆன் ஆக போறோம். அதனால 5 நவுனும் எழுதிட்டு ஒரு தடவை பாருங்க. ஸோ எஸ் 5 நவுன் நம்ம பார்த்தாச்சு. நவுன்னா என்னன்னு பார்த்தாச்சு. ஒரு பர்சன், பிளேஸ், திங்ஸ் இதை குறிக்கிறது தான் நவுன் பொதுவா. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ப்ராப்பர் நவுன், மெட்டீரியல் நவுன், காமன் நவுன், அதுலேயே ஒரு குரூப் கலெக்டிவ் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இந்த 5மே நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த 5த்துமே நம்ம ஏன் பார்த்தோம் அப்படின்றத இங்க ரியலைஸ் பண்ணுங்க. ஸோ see these things, book, books, boy, boys, girl, girls. ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? புக், புக்ஸ், ஆர் பாய், பாய்ஸ், ஆர் கேர்ள், ஆர் கேர்ள்ஸ். எஸ், இத நம்ம தமிழ்ல ஒருமை அப்படின்னு சொல்லுவோம், இங்கிலீஷ்ல சிங்குலர். இந்த விஷயத்த பன்மை, ப்ளூரல், ரைட்? ஏன்னா புக் ஒரு புக்கை குறிக்குது, புக்ஸ் அப்படின்றது பல புக்ஸ் குறிக்குது. பாய், கேர்ள், ஆனா பாய்ஸ், கேர்ள்ஸ் இந்த மாதிரி ஒருமை பன்மையா சிங்குலர் ப்ளூரலா குறிக்கிற இந்த விஷயம் தான் கவுண்டபிள் நவுன். So what is countable noun? Countable noun அப்படின்னா என்னன்னா அந்த விஷயங்களை நம்மளால எண்ண முடியும். புக்ஸ் இங்க இருக்கு எண்ணிடலாம், சேர்ஸ் எல்லாம் இங்க இருக்கு எண்ணிடலாம், ஃபேன், டியூப்லைட் எண்ணிடலாம். ஆனா எண்ண முடியாத ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் அன்கவுண்டபிள். What is the example? Honesty, beauty, intelligence. See, honesty, beauty, intelligence இந்த மாதிரியான விஷயங்களை you can feel the thing, ஆனா உங்களால எண்ண முடியாது. இதையும் தாண்டி சில விஷயங்கள் illegal things, so abstract. What are all the illegal things? Black money, counterfeit money. See? So what is black money? கருப்பு பணம், கவர்மெண்ட்டுக்கு வரி செலுத்தாம நம்ம ஒளிச்சு வச்ச பணம். கவுண்டர்ஃபீட் மணி, கள்ள நோட்டு, கவர்மெண்ட் அடிச்சதை தாண்டி வெளியில இருக்கிற மக்கள் அவங்களாம் வந்து ஒரு அச்சகத்தை வச்சு நோட் அடிச்சு அதை வந்து மக்களோட மக்களா கலந்து விடுவாங்க. இந்த மாதிரியான விஷயம் கவுண்டர்ஃபீட் மணி. ஸோ இந்த மாதிரி பிளாக் மணி, கவுண்டர்ஃபீட் மணிலாம் உங்களால் எண்ணவே முடியாது. நம்ம நியூஸ்ல வேணா பார்க்கலாம், 100 கோடி மதிப்பிலான கள்ளப்பணத்தை கைப்பற்றினர், 100 கோடி மதிப்பிலான வரி ஏய்ப்பு செய்த பணத்தை கைப்பற்றினர் அப்படின்னு பார்ப்போமே தவிர அதுதான் முடிவான கிடையாது. அது எவ்வளோ இருக்கும் அப்படின்றது, எவ்வளோக்கு எவ்வளோ வேறு ஒன்று இருக்குன்றது யாராலுமே கணக்கிட முடியாது. ஸோ இந்த மாதிரி இல்லீகல் திங்ஸ் எல்லாமே அன்கவுண்டபிள்ல தான் வரும். பிகாஸ் இல்லீகல், ஏன்னா லீகலா இருந்தா அது வந்து நம்ம ஒரு இடத்துல நோட் பண்ணி வச்சிருப்போம், அதுக்குன்னு ஒரு ஆதாரம் இருக்கும், இவ்வளோ பேர் வரி செலுத்தினாங்க, இவ்வளோ அமௌண்ட் செலுத்தினாங்கன்னு. ஆனா வரியே செலுத்தாத நம்ம எப்படி கணக்கிட முடியும்? இதுவும் லாஜிக்கலா அன்கவுண்டபிள் நவுன்ல தான் வரும், ரைட்? ஸோ நவுனை 2 வகையா பிரிக்கிறோம், கவுண்டபிள், அன்கவுண்டபிள். எண்ண முடிந்த, எண்ண முடியாத. எண்ண முடிந்த விஷயங்களை சிங்குலர், ப்ளூரல். ஒருமை, பன்மை. ஒரே ஒரு விஷயம் இருந்தா அது சிங்குலர், ஒன்னையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னா அது ப்ளூரல், பன்மையான விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி ஒருமை பன்மையான விஷயங்கள். இதுல எக்ஸாம்பிள்ஸ் புக் ஆர் புக்ஸ், கேர்ள் ஆர் கேர்ள்ஸ், பாய் ஆர் பாய்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தோம். அடுத்து அன்கவுண்டபிள் நவுன். வாட் இஸ் அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்னா உங்களுக்கு எண்ணவே முடியாத விஷயம். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் ஆர் இல்லீகல் திங்ஸ். வாட் இஸ் அப்ஸ்ட்ராக்ட்? நம்மளால உணர முடியும், ஆனா அதை நம்மளால மெஷர் பண்ணவோ பார்க்கவும் முடியாது. ஹானஸ்டி, பியூட்டி, intelligence, right? Illegal things like black money, counterfeit money. CO இந்த ஆல்ரெடி நம்ம counterfeit money எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம், அக்ரிமெண்ட்ஸ் பார்க்கும்போது ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி பாருங்க. ஸோ black money and counterfeit money இதுதான் noun. ஸோ noun அப்படின்றது countable, uncountable, singular, plural, abstract and illegal, ரைட்? ஸோ noun பத்தி நம்ம கம்ப்ளீட்டா பார்த்துட்டோம். அடுத்து நம்ம pronoun பத்தி பார்க்க போறோம். pronounல what are the pronoun
நாமினேட்டிவ், அப்ஜெக்டிவ் அண்ட் பொசசிவ் கேஸ். இந்த 3 கேஸ்மே பார்க்க போறோம். தமிழ்ல டீடைலா நடத்துன. So have your attention, right? So yes. So noun பத்தியான complete details பார்த்துட்டோம். இப்போ pronoun பத்தி பார்ப்போம். What is pronoun? Pronoun அப்படின்றது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எடுத்து பாருங்க. pronoun அப்படின்னா என்னன்னா நவுனுக்கு பதிலா யூஸ் பண்ணுவோம் instead of noun. So pronouns அப்படின்றது என்னன்னா, for example, Raju is a good boy, Raju likes to drive his car, and Raju wants to go to the bakery right now. இப்ப Raju is a good boy, Raju likes to drive. இந்த இடத்துல he likes to drive. இப்படி போட்டா அர்த்தம் மாறுதா பாருங்க? மாறாது. ஏன்னா அந்த he அப்படின்ற வார்த்தை ராஜுவை குறிக்குது. Raju is a good boy, he likes to drive. He want to go to bakery. Right? அதே மாதிரி Sharmila. Sharmila is a good girl. Sharmila is learning her law classes. Sharmila is attending the online classes right now. இப்ப Sharmila is a good girl. She wants to learn law. She is attending the online classes. இந்த மாதிரி நவுனை எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ண முடியாது. அதனால நவுனுக்கு பதிலா யூஸ் பண்ற வார்த்தைகள் தான் pronouns. For example, I, we, you, he, she, it, they. ஸோ இங்கே கொடுத்துருக்க டேபிள் காலம் இதுதான் உங்களோட பேசிக். இதை தாண்டி நான் இன்னொரு டேபிள் காலம், இன்னும் 2 டேபிள் காலம்ஸ் இருக்குது. அதை நான் இந்த கிளாஸில் தரேன். இந்த பேசிக்ஸ் வச்சு தான் நீங்கள் எல்லாமே அப்ரோச் பண்ண போகிறீங்க. இது உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக வெளியே எங்கேயும் கிடைச்சிடாது. ஸோ இட் ஹஸ் பீன் ஃபார்முலேட்டட் ஃப்ரம் யோர் ஓன் ஸ்கூல் புக்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லேருந்து எடுத்திருக்கேன். கவனமாக லிசன் பண்ணுங்கள். நான் இதை தமிழ்லையும் நடத்துகிறேன். I, we, you, he, she, it, they. இந்த மாதிரியான விஷயங்களை நாமினேட்டிவ் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் நாமினேட்டிவ் கேஸ்? நாமினேஷன். இப்போ எலெக்ஷன் நாமினேஷன் பற்றிலாம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? நாமினேஷன்னா என்ன? மனு தாக்கல். நான் அந்த இடத்துல நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம போய் நிற்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி மனு தாக்கல் செய்கிறது தான் நாமினேட்டிவ் கேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி நாமினேட்டிவ் கேசஸ்னா என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் 3 இருக்கு இல்லையா? இந்த 3 என்னன்னு பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, I like to drive. Second person, you like to drive. Third person, he likes to drive. She likes to drive. இந்த விரல்கள் எந்த டைரக்ஷன் காட்டுதுன்னு பாருங்க. I like to drive, first person. You like to drive, second person. He likes to drive or she likes to drive. So நான் 3 வார்த்தையுமே நான் தான் பேசினேன். 3 வாக்கியமுமே நான் தான் பேசினேன். இப்போ நான் என்னை பற்றி பேசுகிறேன். I like to drive. ஸோ நான் என்னை பற்றி பேசும்போது அது ஃபர்ஸ்ட் பர்சன். நான் உங்களை பற்றி பேசும்போது you like to drive, you attend the class. உங்களை நோக்கி கை காட்டும் போது செகண்ட் பர்சன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட், நீங்கள் செகண்ட், நம்ம 2 பேர் மட்டும் இருக்கோம். ஆனால் இங்கே இல்லாத ஒருத்தரை பற்றி பேசணும். he is going there. நம்ம 2 பேரும் பேசுவோம். ஆனால் இங்கே இல்லாத ஒருத்தரை பற்றி பேசுகிறோம் இல்லையா? கை எந்த பக்கம் காட்டுது பாருங்க. நானும் இல்லை, நீங்களும் இல்லை, 3வது ஒரு மனுஷனை பற்றி பேசுகிறோம். அதுதான் தேர்ட் பர்சன். கிளியர்? இந்த விஷயம் கிளியரா இருங்க. இது புரிஞ்சாலே போதும். கிராமர்ல பாதி விஷயங்களை நீங்க வந்து அட்டென்ட் பண்ணலாம். ஸோ ஐ அப்படின்னா நான். ஐ லைக் டு டிரைவ். எனக்கு டிரைவிங் பிடிக்கும். நான் நல்லா டிரைவ் பண்ணுவேன். நான் பைக் ஓட்டுவேன். நான் கார் ஓட்டுவேன். இந்த மாதிரி நான் அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா? இதுதான் ஐ. வி, நாங்கள். We are the students or we are the batch of SSC GD. சொல்லிக்கிறோம் இல்லையா? ஸோ நான் இப்போ உங்களோட சேர்ந்து சொல்றேன், we are all the students. இந்த மாதிரி நான் என் பக்கமே கை கட்டிக்கிறேன் இல்லையா? we are doing the SSC GD classes. ஸோ நாங்கள். See, நான், நாங்கள். we are all the teaching group. நாங்க எல்லாரும். ஸோ நான், நாங்கள். இந்த மாதிரி கை என்ன நோக்கி தான் இருக்கு. இதனால இது ஃபர்ஸ்ட் பர்சன். அடுத்து யூ. யூ ஆர் ஆல் அட்டெண்டிங் த கிளாஸ். நீங்கள். நீ இல்லனா நீங்கள். See, அடுத்து he. அவன். he is going. அவன் போகிறான்.
he is walking. அவன் நடக்கிறான். அவன். அப்ப she, அவள். she likes to dance. அவளுக்கு நடனம் ஆட பிடிக்கும். she likes to sing. அவளுக்கு பாட்டு பாட பிடிக்கும். இப்ப நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், ஆனா யாரோ ஒருத்தரை பத்தி பேசுறேன். third person. அவள். it, அது. it is grazing over there. அது அங்கதான் அங்கதான் வந்து மேய்ஞ்சிட்டு இருக்கு, மேய்ச்சல்ல இருக்கு. it அப்படின்னா அது. they are all going to classes. they are all walking. அவர்கள் கிளாஸுக்கு போகிறார்கள். அவர்கள் நடக்கிறார்கள். so they na அவர்கள். இந்த மாதிரி நான், நாங்கள் அப்படின்ற ஃபர்ஸ்ட் பர்சன் ஆகட்டும், நீ, நீங்கள் செகண்ட் பர்சன் ஆகட்டும், அவன், அவள், அது, அவர்கள் அப்படின்ற தேர்ட் பர்சன் ஆகட்டும், இதை நான் நாமினேட்டிவ் கேஸ்ன்னு சொல்றோம். ஸோ நாமினேட்டிவ் கேஸோட எக்ஸாம்பிள்ஸ் பத்தி பார்ப்போம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி we have to go for this அப்ஜெக்டிவ் கேஸ். ஸோ கிளாஸை கவனிச்சுக்கோங்க. I will give you time, அப்போ நோட் பண்ணிக்கலாம். அப்ஜெக்டிவ் கேஸ். வாட் இஸ் அப்ஜெக்டிவ்? வாட் இஸ் ஆப்ஜெக்ட்? ஆப்ஜெக்ட் என்னன்னா பொருள். ஓகே, இந்த இடத்துல ஒரு நவுன் ஆப்ஜெக்டா மாறும் போது அப்ஜெக்டிவ் கேஸ் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் லிசன் பண்ணுங்க. I have done my homework. சிம்பிளா I done my homework. நான் ஹோம்வொர்க்கை முடிச்சிட்டேன். நாமினேட்டிவ் கேஸ். ஏன்னா நான் தான் முதல்ல வரேன், நான் செஞ்ச வேலை பின்னாடி வருது. ஆனா இது கவனிங்க, the homework has been done by me. அந்த ஹோம்வொர்க்கை செய்தது நான். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் I done the homework. நான் ஹோம்வொர்க் செய்தேன். அதுக்கும் the homework has been done by me. அந்த ஹோம்வொர்க்கை செய்தது நான் தான். முதல்ல நான் வச்சு அப்புறம் நான் செஞ்ச வேலையை சொல்லும் போது நாமினேட்டிவ் கேஸ். இதுவே the homework has been done by me. நான் செஞ்ச வேலையெல்லாம் சொல்லிட்டு என்ன தூக்கிட்டு போய் கடைசியா ஆப்ஜெக்ட்ல வைக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் அப்ஜெக்டிவ் கேஸ். நான் செய்தேன். என்னால் செய்யப்பட்ட ஒரு விஷயம், என்னால் முடிந்த ஒரு விஷயம், நான் செய்த ஒரு விஷயம். சோ மீனா என்னால். the homework has been done by me. the mistake has been done by me. the car has been drove by me. right? வந்த வேலையெல்லாம் முதல்ல சொல்லிட்டு கடைசியில நம்ம தூக்கிட்டு போய் ஆப்ஜெக்டா உட்கார வைக்கிறோம் இல்லையா, அதுதான் அப்ஜெக்டிவ் கேஸ். அஸ், எங்களால். These classes have been taught by us. இந்த கிளாஸ் எல்லாம் நடத்துறது நாங்கள். சோ நாங்கள். These classes are listened by you people. இந்த கிளாஸஸ் கவனிக்கிறது நீங்கள், உங்களால். him. The homework has been done by him. This mistake has been done by him. இந்த தவறை செய்தது அவன்தான். அவனால் செய்யப்பட்ட தவறு. So him na அவனால். her na அவளால். it அதனால். இந்த புல்லெல்லாம் யார் மேய்ஞ்சது? அதுதான் மேய்ஞ்சிட்டு போச்சு. So it has been grasped by it. Right? It has been broken by it. அதனால். them அவர்களால். this painting has been done by them. இந்த பெயிண்டிங், இந்த ஓவியத்தை செய்தது அவர்கள். அவர்கள், அவர்களால். see, me என்னால் செய்யப்பட்ட ஒரு விஷயம், என்னால். எங்களால் செய்யப்பட்ட ஒரு விஷயம், எங்களால். உங்களால் செய்யப்பட்ட விஷயம், அவனால் செய்யப்பட்ட விஷயம், அவளால் செய்யப்பட்ட விஷயம், அதனால் செய்யப்பட்ட விஷயம், அவர்களால் செய்யப்பட்ட விஷயம். ரைட்? இதுதான் ஆப்ஜெக்டிவ் கேஸ். அடுத்து பொசசிவ் கேஸ். வாட் இஸ் பொசசிவ்? பொசஷன் பத்தி நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்திருக்கோம். வாட் இஸ் பொசஷன் அப்படின்னா holding a thing or holding one non living things. அதாவது
ஒரு விஷயத்த நமக்கு சொந்தமான ஒரு விஷயமா ஆக்கிக்கிறது, நமக்கு சொந்தமான ஒரு விஷயத்தை பத்தி பேசுறது possessive case or possession case. ஒரு கார் இருக்குன்னா this is my car, the car belongs to him. இந்த மாதிரி ஒரு விஷயம், ஒரு 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 உயிரில்லா ஒரு விஷயம், அதோட சொந்தம் யாரு, அதோட உரிமையாளர் யாரு, அந்த உரிமையை பத்தி பேசுறதுதான் possessive case. நான் என்னால் செய்யப்பட்ட விஷயம்லாம் தாண்டி இது என்னுடைய பொருள். ஃபார் எக்ஸாம்பிள், the homework is mine, the car is mine, this is my car, this is me car, this is I car னு சொல்ல மாட்டோம், this is my car, இது என்னுடைய கார். ஓகே, this is my homework, this is my notebook, என்னுடையது, அந்த உடைய அப்படின்ற அந்த உரிமை அங்க வந்ததுன்னா அதுதான் possessive case. my or mine, என்னுடைய. our or ours, எங்களுடைய. your or yours, உங்களுடைய. his, அவனுடைய. her, அவளுடைய. it's, அதனுடைய. டாக் பெல்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த பெல்ட் யாருது? it's belt, அந்த நாயோடது. அதனுடைய. அவர்களுடைய. see, clear? so nominative case அப்படின்னா நம்மள முதலாளா வச்சு பேசுறது. அப்ஜெக்டிவ் கேஸ்னா அந்த வேலையெல்லாம் சொல்லிட்டு அதை செஞ்சது நான் தான் அப்படின்னு கடைசியா சொல்றது. பொசசிவ் கேஸ்னா ஒரு பொருள் என்னுடையது, எங்களுடையது, அவனுடையது, அவர்களுடையது அப்படின்னு ஒரு பொருளோட உரிமையாளரை நம்ம கை காட்டுறது. என்னுடைய கார், எங்களுடைய கார், உங்களுடைய கார், இல்லைன்னா அவனோட கார், அவனோட ஹோம்வொர்க், அவளுடைய ஹோம்வொர்க், அதனுடைய ஹோம்வொர்க், அவர்களுடைய ஹோம்வொர்க். இந்த மாதிரி நாமினேட்டிவ், அப்ஜெக்டிவ், பொசசிவ் இந்த 3 கேசஸ் தான் வந்து ப்ரொனவுனோட கேசஸ். இதை பேஸ் பண்ணி தான் சிங்குலர் ப்ளூரல்லாம் வந்து நம்ம क्वेश्चंस அப்ரோச் பண்ண போறோம். ஸோ நாமினேட்டிவ், அப்ஜெக்டிவ், பொசசிவ் இது 3த்துக்கான வித்தியாசம் புரிஞ்சிருக்கும். ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எழுதி போடுறேன், அந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து நீங்க அப்ரோச் பண்ணிக்கோங்க. ஸோ டேக் யுவர் ஓன் டைம், எவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்ல, பொறுமையா இந்த ஹோல் பாக்ஸஸ். ஃபார் எக்ஸாம்பிள், வி, அஸ்னா அவர், அவர்ஸ், E, she, it, they அப்படின்றது இந்த ஆர்டர்ல தான் வரணும். E, she, it, they அந்த மாதிரி நீங்க லாங்கிடியூட்னலா போக கூடாது. have to come like vertical. ஒரு ஓல்ட் பேஜ் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, இது இந்த மாதிரி எழுதிக்கோங்க. இது உங்களுக்கு லைஃப்ல திரும்ப கிடைக்காது. ஸோ நோட் இட் டவுன். ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம இன்னும் சில விஷயம்லாம் பண்ண வேண்டியிருக்கு. இது இங்கே இருக்கட்டும். ஸோ அந்த டேபிள் காலம் நீங்கள் கம்ப்ளீட்டாக நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த டேபிள் காலம் எப்பவுமே உங்கள் கையோடு இருக்கணும். எப்போ ப்ராக்டிஸ் பண்ணாலும் தட் வில் பி லைக் யோர் ஃபார்முலாஸ், ரைட்? மேத்ஸ் ஃபார்முலாஸ் மாதிரி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங், நாமினேட்டிவ் கேஸ். செகண்ட், அப்ஜெக்டிவ் கேஸ். Third thing, possessive case. For example, பாப்போமா? நம்ம பார்த்தா அதே example. So see the example. Nominative case, objective case, possessive case. இது மூணுத்தோட examples பாருங்க. I done the homework. வேலையெல்லாம் பின்னாடி இருக்கு, ஆனா அதை செஞ்சேன்னா முதல்ல இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இங்க மென்ஷன் பண்ணதுனால நாமினேட்டிவ் கேஸோட ஐ, ரைட்? அடுத்து the homework has been done by me. ஸோ மீ அப்படின்ற வார்த்தை என்ன? அங்க ஆப்ஜெக்டிவ் கேஸ். இந்த வேலையெல்லாம் சொல்லிட்டு கடைசியா அதை செஞ்சது நான் தான், ரைட்? பொசசிவ் கேஸ் பாருங்க, this is my car. இந்த இடத்துல நீங்க he, him, her, ஸோ எதை வேணா நீங்க மாத்தி போட்டு பார்க்கலாம், அர்த்தம் மாறவே மாறாது. இந்த மாதிரி நாமினேட்டிவ், அப்ஜெக்டிவ், பொசசிவ் கேஸோட எக்ஸாம்பிள்ஸ் இது. இந்த விஷயத்துல ஒன்று நீங்க நோட் பண்ணணும். நாமினேட்டிவ் கேஸ் எப்பவுமே ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ். See, I done the homework. முதல்ல எடுத்தோடனே நம்மள தான் பேசுறோம்.
ஆனா அப்ஜெக்டிவ் கேஸ் பாருங்க, வேலையெல்லாம் சொல்லிட்டு கடைசியா யார் பண்ணதுன்னு சொல்றோம். ஸோ அப்ஜெக்டிவ் கேஸ் பிளேஸ் இன் த லாஸ்ட் பார்ட் ஆஃப் சென்டென்ஸ். And what to do? Possessive case. So it belongs to middle part. சில கண்டிஷன்ஸ்ல இது சேஞ்ச் ஆகும், ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்படிதான் இருக்கும். I done the homework. The homework has been done by me. லாஸ்ட்ல this is my car. middle. இதுதான் நாமினேட்டிவ், அப்ஜெக்டிவ், பொசசிவ் கேஸ். மூணுத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாம்பிள்ஸோட இதுதான். அந்த டேபிள் காலம் யார் கூடவும் ஷேர் பண்ணாதீங்க. எக்ஸாம்ஸ் முடிகிற வரையும் ஹோல்ட் இட் very properly and sincerely, right? So இதை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம், நாமினேட்டிவ், அப்ஜெக்டிவ், பொசசிவ் கேஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் verb பத்தி பார்க்க போறோம். verbல நம்ம இப்போ பார்க்க போறது பி ஃபார்ம் verbs. ஸோ பி ஃபார்ம் verbs அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பி ஃபார்ம் verb. what are the பி ஃபார்ம் verbs அப்படின்னா am, is, are, was, were. am, is, are, was, were. இந்த மாதிரி இந்த 5 வார்த்தையும் யூஸ் பண்றது தான் பி ஃபார்ம் verbs. கரெக்ட்? ஸோ இந்த பி ஃபார்ம் verbs இப்படி ஒரு டேபிள் காலம் போட்டு நான் சொல்லி தரேன். யூ ஹேவ் டு மெமரைஸ் திஸ். singular, plural, present and past. am, is, are, was, were. இதுல எதெல்லாம் present எதெல்லாம் past அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். am, is, are அப்படிங்கிறது present, was, wereங்கிறது past. So B form verbs அப்படின்றது என்னன்னா துணை verbs. For example, நம்ம இவ்ளோ நேரம் subjects tenses-லாம் பார்த்தோம். So am or is or was plus am or is or are plus verb plus ing, was or were plus verb plus ing. இந்த மாதிரி ஒரு verb-க்கு முன்னாடி ஒரு helping verbs வருது இல்லையா, அதுதான் B form verbs. இந்த B form verbல மூணுமே present, மீதி ரெண்டு past. இதுல இன்னும் நிறைய இருக்கு. do, did, they இது எல்லாமே இருக்கு. ஆனா அது எல்லாமே வந்து மாடல் ஆக்சிலரி வெர்ப்ல பார்ப்போம். இந்த 5 மட்டும் இப்போதைக்கு இம்பார்ட்டன்ட். சோ am, is, are அப்படின்றது present. சோ presentனா இங்கேயே வந்துரும். மீதி ரெண்டு இந்த செக்ஷன்ல வரும், பிகாஸ் இதுதான் பாஸ்டோட செக்ஷன். இப்போ இதுல பார்த்தோம்னா சிங்குலர் அப்படின்னா am, is. I am going, he is going, she is going. இந்த மாதிரி ஒரே ஒருத்தர் பண்ற வேலையை சொல்றோம். ஆனா இங்க பாருங்க, they are going, they is going சொல்லணுமா? no, they are going. இங்க they அப்படின்றது plural. pluralல வந்த உடனே are யூஸ் பண்றோம், right? pastல பாருங்க was, இங்க were. so am அப்படிங்கிறது ஐக்கு மட்டுமே உரியான வார்த்தை, ஐ தவிர. so see here, ஐ தவிர மீதி எந்த ப்ரொனவுன்லயுமே நீங்க am யூஸ் பண்ண முடியாது. so I am going தான், we am going, you am going, no. so am அப்படிங்கிறது ஐ தவிர வேற எந்த ப்ரொனவுனுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி யூஸ் பண்ணப்பட்ட ஐக்கு பாஸ்ட்ல என்னன்னா was, isக்கு பாஸ்ட்ல என்னன்னா was. he is going, so he was going. she is going, she was going. இந்த மாதிரி amக்கு was யூஸ் பண்ணோம், isக்கும் was தான் யூஸ் பண்ணோம். அப்புறம் ஆர்க்கு were. so இதுதான் B form verbs. so B form verbsல இந்த டேபிள் காலம் ரொம்ப முக்கியம், இதை நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இதை வச்சு நம்ம எப்படி அதில் அப்ளை பண்றது அப்படின்றத இப்போ பார்ப்போம். so note it down. so right, நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா அந்த சிங்குலர், ப்ளூரல் அப்படின்ற டேபிள் காலம், அதை வச்சு நம்ம இதை அப்ரோச் பண்ணோம்னா it will be easier. first thing நம்ம பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்னா சிங்குலரா இல்ல ப்ளூரலான்னு கண்டுபிடிக்கணும். அடுத்து அதுக்கு பிரசன்ட்ல என்ன பி ஃபார்ம் verb யூஸ் பண்ணுவோம், பி ஃபார்ம். பாஸ்ட்ல என்ன பி ஃபார்ம் verb யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத கண்டுபிடிப்போம். see here, I, நான் அப்படின்றது சிங்குலர், we, நாங்கள் ப்ளூரல், ஏன்னா நாங்கள் அப்படின்னு எல்லாருமே சொல்றேன், ப்ளூரல். you, இந்த இடத்துல
வேர் ஆர் யூ கோயிங், வேர் ஆர் யூ ஆல் கோயிங், அந்த மாதிரி சிங்குலரும் வரும் ப்ளூரலும் வரும். ஆனா வாட் இஸ் த டாமினேட்டிவ் கேஸ் ஹியர்னா ப்ளூரல் மட்டும்தான். இது என்னன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து ஹி, அவன் சிங்குலர், she, அவள் சிங்குலர். அடுத்து it, அது. அக்ரினி நான் இங்க சொல்லும் போது அந்த விஷயம் இங்க சிங்குலராகவும் இருக்கும் ப்ளூரலாகவும் இருக்கும். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். தேனா அவர்கள் ப்ளூரல். ரைட்? இப்ப இத வச்சு பிரசன்ட்ல பாஸ்ட்ல என்ன verb வரும்? ஆல்ரெடி நீங்க நோட் பண்ணிருக்கீங்க இல்லையா? பிரசன்ட் டென்ஸ்ல am, is, are. இது மூணும் தான். அந்த am மட்டும் ஐக்கு am வந்துரும். மத்தபடி is and are வந்து சிங்குலருக்கெல்லாம் is, ப்ளூரலுக்கு are. ரைட்? அப்ப ப்ளூரலுக்கு are. We are going. I am eating. இப்ப நெக்ஸ்ட் ஒன் you. You singular plural ரெண்டு ஃபார்ம்லயும் வரும். ஆனா what is the dominative case? Plural. அதனால is வருமா are வருமானா are. He singular is. She singular is. He is going. She is going. She are அப்படின்னு சொல்ல மாட்டோம். She is. அடுத்து it singular plural இருக்கு. Most of the time it goes for singular. So it அப்படினா is. It is going, it is walking, it is grazing, right? They அப்படின்றது plural. Pluralன்றதுனால are. They are all going, right? They are all taking a nap. They are all attending the class. Clear? இப்போ ஏன் அதெல்லாம் வருதுன்னு தெரிஞ்சுதா? அடுத்து இங்க வாங்க past tense. So singularக்கு past tenseல ஐக்கு என்ன வரும்? was. Pluralக்கு past tenseல were. Plural domination அப்படின்றதுனால were. ஏன்னா நம்ம இங்க are யூஸ் பண்ணிருக்கோம், were. is யூஸ் பண்ணிருக்கோம், was. She was going. She was attending the class yesterday. Was. Are. Were. So கம்ப்ளீட்டா நாமினேட்டிவ் கேசஸ்ல சிங்குலர் ப்ளூரல் எதுன்னு கண்டுபிடிச்சாச்சு, அதோட ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் டென்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதை அட்டென்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் எக்ஸசைஸோட ஸ்டார்ட் பண்ணி we will move on to conditional clauses. ஸோ conditional clause ரொம்ப முக்கியம். எரர் ஸ்பாட்டிங் ஆகட்டும், அதே மாதிரி fill in the blanks கேட்குறாங்க. ஸோ hope you understand. நெக்ஸ்ட் கிளாஸை மீட் பண்ணோம். தேங்க்யூ.